ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் 3 என்னமோ ஸ்குவிட் கேம் எக்ஸ்ன்னு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் தான் ஹண்ட் வைட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவே வந்து நம்ம ஃபங்க்ஷன் கூட சேர்ந்து விளையாடிருக்கோம். இது வந்து பார்ட் 2 அவர் கூட சேர்ந்து விளையாடுறது. நம்ம இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3 தான் விளையாட போகிறோம். ஆமாம் மக்களே, இது பிக்கு டீமா பிளேயர் தான். ஏன்னா மித்ததுக்குலாம் ரோபாக்ஸ் வேணுன்றாங்க. காசு இல்லை மக்களே. ஓகே மக்களே, நீங்க எங்க இருக்கீங்க ப்ரோ? உங்களை பார்க்கவே முடியல ப்ரோ. நீங்கள் ப்ரோ இங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கேன் ப்ரோ. ஓகே, வெல்கம் பார்ட்டிசிபென்ட்ஸ். சோ மக்களே, யாரெல்லாம் ஸ்குவிட் கேம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, யாரெல்லாம் பாக்கலையோ வந்து இப்பதான் பார்க்க போறேன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. அந்த பிளேயர் ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது எல்லா கேம்ஸுமே வந்து அந்த வெப் சீரிஸ்ல எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் இதுலயுமே இருக்கும். ஆமாம் ப்ரோ, ஸ்கை ஸ்குவிட் இது நான் பார்த்ததில்ல. நான் பார்த்துக்கேன் ப்ரோ, அது சீசன் 3 ஓட கடைசி கேம். ஓகே மக்களே, நீங்க யாராவது ஸ்குவிட் கேம் 3 பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஹண்ட் வைட்டி சேனலையும் மென்ஷன் பண்றோம். பண்ணுங்க, எல்லாம் வேணாம் மக்களே. ப்ரோ ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ. அதுக்கப்புறம் நம்ம சாட் பாய் கேமிங் ஒருத்தர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. என்னடா இது? Go to the start line. The game is ஆடாடாடா நம்ம லெஜெண்ட். ரெட் லைட் கிரீன் லைட். பயமா இருக்குங்க. இருக்க நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க? ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ இது? ப்ரோ இதெல்லாம் கொஞ்சம் சீட்டிங் தான் ப்ரோ. எப்போ நான் முன்னாடியே நின்னுட்டேன். ஹண்ட் வைட்டி இருக்கீங்களா இல்ல செத்துட்டீங்களா? இருக்கேன் ப்ரோ. ப்ரோன்னு வேற பேர் வச்சிருக்காரு. இல்ல ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, சொல்ல ப்ரோ. செத்துட்டீங்களா? ப்ரோ நான் கரெக்டா நின்னுட்டேன் ப்ரோ. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, அது கொஞ்சம் சீக்கிரமா நின்னுது. வா, நான் பிளேயர் 406. இன்னும் 50 தள்ளி போனா நம்ம லெடர் கிளீன் அவன் லெஜெண்ட் பிளேயர் 456. அவ்வளவுதான். நம்மளுக்கு 25 காயின்ஸ். சம எல்லாம் இந்த ரவுண்ட்ல ஏன் நம்ம பேசலனா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஹண்ட் வைட்டிக்கு வேற கொஞ்சம் கவனக்குறைவு பிரச்சனை. சோதிக்காதீங்க. ஓகே அவரை வந்து நம்ம ரொம்ப படுத்தோம்னா ஓகே, நம்ம லாபிக்கு போயிடுவோமா? நம்ம கிட்ட இப்போ மொத்தம் 252 காயின்ஸ் இருக்கு. 7 பிளேயர்ஸ் எடுத்து போயிட்டாங்க போல. சோ சார் மக்களே, மொத்தமா 33 பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னும் 7 பேர் போன தனியா 33 பேர். மொத்தம் 40 தானா மக்களே? இப்போ வோட்டிங் நடக்குது. என்ன பண்ணலாம் ப்ரோ? 4 6 பேர் வேணாம்னு சொல்லிருக்காங்க மக்களே. ஆனா ப்ரோ இது ஜஸ்ட் கேம் தானே ப்ரோ, இதுக்குலாம் நம்ம எல்லாம் எக்ஸ் விட்டுருக்காங்க சும்மா ப்ரோ. அவங்க எல்லாம் கொஞ்சம் சிரிங்க வருங்க. ஐ கனெக்டட் டு தி சார்ஜர். ஒருத்தருக்கு சார்ஜ் இல்ல போல. ஓகே, அடுத்த அந்த கேம் போற மக்களே. நெக்ஸ்ட் என்ன கேம் மக்களே? பாருங்க, நல்லா இருக்கும். அந்த பென்டகன். ஓகே, ஐயோ இதுவா? இது நம்ம வந்து ப்ரோ நம்ம டீம் போனா வாங்க. எந்த டீம் போறீங்க? ஹண்ட் வைட்டி வாங்க. ஓகே, நம்ம இங்க வந்தாச்சு ஹண்ட் வைட்டி கூட. இங்க வந்து யாவோகாவா இன்ஃபர்னோ ஸ்பிளிட்டரா. ஓகே, நம்ம டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் வாங்க. 4 பேர் ப்ரோ. இன்னும் ஒருத்தர் வரணும் ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? ஐயோ சரி விடுங்க ப்ரோ, அது பிரச்சனை இல்ல. 4 பேர் ஓகே தான்.
ப்ரோ ஒருத்தருக்கும் ஒரு கேம் வரும். என்னென்ன கேம் யார் என்ன ரோல் யாருக்கு செலக்ட் பண்றீங்க? பேசாம நான் 2 தான் எடுத்தாகணுமா? நான் கடைசி என்ன ப்ரோ ஓகே ஓகே போங்க 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 டக்குனு போங்க பால கரெக்டா இருக்கு வா பயமா இருக்கு. இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் வரும்? ப்ரோ ஃபர்ஸ்ட் யாரு? நீங்க தான். இல்ல இவன் அந்த பிளட் கில்லர் அடிச்சிருவானா? அடிச்சிட்டான் அடிச்சான் சம ப்ரோ. அடுத்து நீங்க தான் ப்ரோ. ப்ரோ அடிச்சிருவீங்களா? ஐயோ இல்ல ப்ரோ மிஸ்ஸாதே சொதப்புறாரு மக்களே. பயமா இருக்கு. சரி அவ்வளவுதான் மாங்காதி. நான் கடைசியா தான், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே நம்ம டீம்ல எந்த லெஜெண்ட் நம்பரும் இல்லையா? நான் தான் இருக்கறதுல அதிகமான நம்பரு. ஓகே அலோகா இது என்னடா இது? இந்த போர்டு தான் சம கஷ்டம் பிடிக்கிறது கஷ்டம் ஆச்சு. பிடிச்சவனா எலோ காவியா தமிழ் பிளேயர் நினைக்கிறேன். சும்மா இருக்கும் ப்ரோ. வேற லாங்குவேஜ் கூட இருக்கலாம். ஐயோ முடிச்சிருவாங்கனா இல்ல என்ன ஆகும்? டைம் வர ஆயிட்டு இருக்கு. ஏய் ஃப்ரெண்ட் பண்ண மாட்டான் ப்ரோ. இமோட்லாம் போடுறான் ப்ரோ. ஆமா ப்ரோ நம்ம கிட்ட இருக்கும். ஆனா இப்ப போட முடியாது. நீ மட்டும் தான் போடுவியா? நாங்களும் போடுவோம். எங்கடா போட முடியல ப்ரோ. இவன் பாருங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்றான் இவன். ப்ரோ ஆட தெரியல ப்ரோ. A few moments later. வச்சு அடுத்து என்ன கேமு? இது வந்து அந்த இது பொம்பரமா? பொம்பரம் பார்த்து விடுங்க ப்ரோ. அடுத்து நான் தானா? எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க பொறுமையா சுத்திட்டாரு. ஐயோ அடுத்து நான் தான். பாத்துக்கலாம் பிரச்சனை இல்ல. 5 தடவை கிளிக் பண்ணுங்க போயிட்டே இருக்கலாம். 1 2 ஐயோ போச்சா? 1 2 போச்சா? இல்லங்க எனக்கு இது நீங்க பாத்து ப்ரோ இதான் கொஞ்சம் கஷ்டம் இது. 1 2 ப்ரோ 3 4 1 அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம தான் நாங்க ஜெயிச்சிட்டோம் மக்களே. ரொம்ப பெருமையா இருக்கு. ஜெயிச்சிட்டோம். ஓகே நம்மளுக்கு இன்னும் 25 காயின்ஸ் கிடைச்சிச்சு. யார் என்னென்ன நிலைமையில இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே யோ ஹவுஸ் முடிச்சிட்டாங்க. கிளாஸ் மேக்கர் வந்து இந்த தேவ் லமூர் பாஸ். என்னடா ஓகே ப்ரோ அவன் தான் வந்து கிளாஸ் மேக்கர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் விளையாடும்போது யூஸ் ஆகும். அவன் இருந்தாதான் அந்த மேட்ச் அந்த இதுவே ஜெயிக்க முடியும் அந்த ரவுண்ட். ஓகே இமோட்ஸ் அந்த இவன் போட்டால நம்ம போடுவோம் வாங்க. போடலாமே. ரவுண்ட்ல ஒரு வரும் பாத்தீங்களா? அந்த இமோட்டா ஜாயின் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே. எங்க இருங்க. சேவி பண்ணலாம். சேவி போடுங்க. போடுங்க ப்ரோ. அவ்வளவுதான் மக்களே. நாங்க 2 பேரும் வந்து நீங்க ரவுண்ட் வந்து பாத்திருப்பீங்க ஸ்குவிட் கேம் 2ல. இதே மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்க. அது செம்ம ஃபேமஸ் ஐகானிக்கா. எல்லாருமே அதை பார்த்து ஆமா மக்களே அதை பேஸ் பண்ணி தான் இந்த எமோட்டே இருக்கு. செம்மையாகும். ஓகே அவ்வளவுதான் ப்ரோ. இன்னும் நம்ம 2 கேம் ஜெயிச்சிட்டோம். 2 கேமு. யார் சாகுறாங்க? ஏன்னா இன்னும் எவ்வளோ நம்ம டைம் இருக்கு? அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? இல்லை டைம் இருக்கு போலயே. இல்ல இன்னும் 4 செகண்ட் 3 எங்க எல்லா குவாலிஃபை ஆயிட்டாங்களா? இல்ல இந்த டீம் குவாலிஃபை ஆகல. இல்ல ஒரு டீம் ஃபுல்லா குவாலிஃபை ஆகலையா? ஆமா ப்ரோ. உபா ஒருத்தன் என்ன கிடையாது. ஒரு டீம் 5 பேர் ஃபுல்லா வந்து ஃபுல் எலிமினேட். அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. You will be shortly moved to the lobby. நம்ம லாபிக்கு போற மக்களே. நம்ம வந்து போன வாட்டி பாத்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 2 அந்த பாடி தோத்துருப்போம் வெக்கவே இல்லாம. இந்த வாட்டி நம்ம ஹண்ட் ப்ரோ ஹண்ட் வெயிட் இருக்கனால ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா மக்களே. அதே இல்லாம அது மட்டும் இல்லாம என்னோட சேனல்ல கூட நான் ஸ்குவிட் கேம் சீசன் 2 ராப்ளாக்ஸ்ல போட்டுட்டேன். ஆனா அவர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்கிற காரணத்தினால அவருக்கு வரல. மறக்காம நான் அந்த வீடியோ சேனல்ல தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஆமா மக்களே. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் நம்மளோட சேனலை வந்து டெவலப் பண்ணும். அது மட்டும் இல்லாம வந்து லைட் அவுட் ப்ரோ எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். ஏன்னா அடிச்சுப்பாங்க. நீங்க மேல வந்து நீங்க மேல அமைதியா இருங்க. அவ்வளவுதான். அப்படியா?
இங்க வாங்க, எங்க இருக்கீங்க? மேல வந்து உட்காந்துங்க அப்படியே. ஏய் இன்னும் எவ்வளவு நிமிஷம் தாக்கு பிடிக்கணும்? ப்ரோ இது கொஞ்ச நேரம் தான், பிரச்சனை இல்லை, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியாங்க ப்ரோ. ப்ரோ அமைதியா இருக்க கூடாது, நான் அங்க இங்கேயும் குறிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற முயல் மாதிரி. நான் அடிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ எல்லாரையும். ப்ரோ ரொம்ப தப்பு ப்ரோ. ப்ரோ ப்ரோ நான் தேவ் எக்ஸ் இருக்கானே, அவனை போய் நான் மூடி கொலை பண்ணேன். ப்ரோ வேணாம் ப்ரோ, நம்மளுக்கு முக்கியம். ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, செத்து அவ்வளோதான், செத்து போயிட்டான். ஓ இல்ல இவன் வந்து வேற பிளேயர், நம்ம கிளாஸ் மேக்கர் வந்து வேற ஆளு. வாங்க ப்ரோ ஃபைட் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் தான், அவ்வளவுதான். யவா அவ்வளவுதான். எத்தனை பேர் செத்தாங்க மக்களே? யாரோ வெளிய தாவிட்டு இருக்காங்க மக்களே. 3 பிளேயர்ஸ் எலும்பு போங்க அவ்வளவுதான். ஆமா ஒரு பிளேயர் ரெட் கலர் லைஃப் லைன் இருந்துச்சு, அவனுக்கு செத்துட்டான் போல பாவம். யார் பெற்ற மகனோ? கண்டினியூ. அப்ப கூட பாருங்க ப்ரோ, என்ன வந்து ஒரு 4-5 பேர் எக்ஸ் சொல்றாங்க. நான் சொல்லல, கிளாஸ் மேக்கர் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நீங்க சாவடிச்சது வேற தேவன். ஓகே நம்ம அடுத்த கேம் மோடுக்கு போலாம் மக்களே. நம்ம வந்து எத்தனை கேம்? 3 போராட்டங்களை தாண்டி வந்தாச்சு. ஐ மீன் 2 கேம், ஒரு போராட்டம். இந்த சைடு தான் போகணும். ஆமா இப்போ அலைய விடுறானுங்க மக்களே. நான் தப்பான ஒரு வழியா வந்துட்டேன் மக்களே. இப்போ என்ன வழியா போனேன்னு தெரியலையே. இப்போ வந்து நம்ம ஹண்ட் வைடி. நான் வந்து ப்ரோ மிங்கிள் ப்ரோ, வாங்க வாங்க இமோட் போடலாம். எங்க டக்குனு வாங்க, டக்குனு மிங்கிள். ரெடியா எங்க ப்ரோ இருக்கீங்க? வாங்க இந்த மாதிரி அவ்வளவுதான், செம்மையா இருக்கு. இப்போ இந்த லெவல்ல இந்த மாதிரி பண்ணுவாங்களே ப்ரோ. இப்போ வந்து அங்க மேல இருக்க லிமிட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரூம்ல இருக்கணும். ஆமா ரொம்ப ஈஸி ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ செட்டாதீங்க ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, வாங்க yellow கலர் உள்ள போலாம். நானும் வரேன். ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? உள்ள வாங்க ப்ரோ, டக்குனு லாக் பண்ணுங்க, டோர் லாக் பண்ணுங்க. ஓ லாக் க்ளோஸ் தான். லாக் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருந்து நம்ம சில பிளேயர்ஸ் ஆகறத பார்க்கணும் गाइस, வேற வழி இல்ல. ஓகே இப்போ நம்ம இங்க இருந்து சில பிளேயர்ஸ் ஆகறத பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்ல மக்களே. அந்த மாதிரி ஒரு டீம் கரெக்ட்டா பாஸ் பண்ணாம போயிட்டு மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். ஏதோ இவரு டபுளா வந்த வேற எவனாச்சும் வந்தா செத்துருப்பான் என் கூட. அங்க 2 பேர் காலி, இங்க ஒருத்தன் காலி. அப்படியா? ஆமா செத்துவாங்க. நம்ம கிளாஸ் நம்ம இது பக்கத்துல எவனோ செத்துருக்கான் போல, நம்ம ரூம் பக்கத்துல. அங்க ஒருத்தன் ஓடி வரான். ஐயோ அவனும் செத்துட்டான் பாவம் மக்களே. அவ்வளவுதான், எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எத்தனை பேர் செத்தாங்க? ஓகே அடுத்து மட்டும் வாங்க இன்டராக்ட் பண்ண டக்குனு வாங்க. எங்க போறீங்க? வாங்க ப்ரோ. வாங்க ஜாலியா இருக்கோம் நாங்க 2 பேரும். இல்ல 1 ப்ரோ எஸ்கேப் ஆயிங்க ப்ரோ. நான் எஸ்கேப் ஆயிட்டேன். நீங்க சேஃப் தான். ஓகே நம்ம அன்ட் வைடி சேஃப் தான், நம்மளும் சேஃபா தான் இருக்கோம் மக்களே. இந்த வீடியோ நீங்க இப்ப வரைக்கும் பாக்குறீங்கன்னா ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. சேனலை என்ன இம்ப்ரூவ் பண்ணனும் சொல்லுங்க, குவாலிட்டியா இல்ல. ஆமா நீங்க உங்க ரெக்கமெண்டேஷன் கூட கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா. ஆமா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணலாம், நாங்க வந்து அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. ப்ரோ சுட ஆரம்பிச்சிட்டானுங்க போல ப்ரோ. ப்ரோ எத்தனை பேர் ப்ரோ? 1 2 3 4 பேர் இருக்காங்க. பாவம் ப்ரோ, வேற வழி இல்ல. அதான் கஷ்டமா தான் இருக்கு மக்களே. ஓகே அடுத்து வாங்க இமோட். எங்க இருக்கீங்க? பஞ்சோ நீங்க வாங்க. எங்க ப்ரோ? வந்தாச்சு. நம்ம 2 பேர் தான் ஜாலியா இருக்கோம். அடுத்து 3 இல்ல 4 பேர் வருவாங்க. குரூப் ஆஃப் 2 வாங்க. இங்க வாங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க, நான் லாக் பண்ணேன். அவ்வளவுதான். ஐயோ என்ன பண்ணுது இது? அவ்வளவுதான். ஓகே லாக் பண்ணியாச்சு. இன்னும் நான் லாஸ்ட் ரவுண்ட், இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான். எப்படியா நிறைய பேர் செத்துருப்பாங்க இந்த. ஓகே மக்களே பாத்தீங்கன்னா ஒரு வழியா எல்லாமே நடந்துச்சு மக்களே. கடைசியா ஜெயிச்சிட்டோம் மக்களே.
ஓகே இதுல இன்னும் கிளாஸ் மேக்கர் உயிரோட தான் இருக்கான். பரவாயில்ல, நல்லதா போச்சு. ஆமா 8 players have been eliminated. 8 பேர் செத்துட்டாங்களா? ஆமா ப்ரோ. ஓகே மொத்தமா பாத்தீங்கன்னா இன்னும் 12 பேர் உயிரோட இருக்காங்க. கண்டினியூ. இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது திடீர்னு. ப்ரோ கண்டினியூவா? ஐயோ வரேன். கண்டினியூ தான் ப்ரோ. நீ எவ்வளவு கண்டினியூவா கொடுங்க. 12 பேர் இருக்கும். அட என்ன மேப்னு தெரியலையே. ப்ரோ கார்டு வந்து கிளாஸ் மேக்கர்னு உயிரோட தான் இருக்கானான்னு கவலைப்படுறான் ப்ரோ. அப்படியே அப்படியா என்னாச்சு? கிளாஸ் மேக்கர் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்றான் ப்ரோ. மிரட்டுறான் ப்ரோ. ஐயோ ப்ரோ அப்ப அவன் தான் கிளாஸ் மேக்கர் தான் எல்லாரோட டார்கெட். அவன ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ண இல்லாம கிளாஸ் பிரிட்ஜ் ஜம்ப் ரோப்பா அது என்னடா இது தெரியல, போய் பாப்போம். ஜம்ப் ப்ரோ எனக்கு தெரியும். இது எல்லாமே அந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 சீரிஸ் தான் வந்தது. அப்படியா? ஒண்ணுல ப்ரோ ஒரு ரோப் இருக்கும். அந்த ரோப்ல வந்து கரெக்டா நம்ம கால் கிட்ட வரும்போது ஜம்ப் பண்ண அவ்வளவுதான். ஓகே பார்க்கலாம். ஓ இது தெரியுது நல்லாவே தெரியும். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் தான்ல. எனக்கு தெரியும். ஆனா ப்ரோ இது ரோப்ளாக்ஸ்ல விளையாடவே இல்ல ப்ரோ. போக முடியல நல்லா தாண்டி. ப்ரோ இது பொசிஷன் 3 ப்ரோ. என்னால வெளிய வந்தாச்சு. எத்தனை ஆள் பேசுறீங்க? அப்புறம் வந்திருக்க போலாமா? என்ன பண்ணலாம்? பயமா இருக்கு. 3 கேம் ஜெயிச்சிட்டோம். ப்ரோ செத்துட்டேன் ப்ரோ. மக்களே செத்துட்டோம் மக்களே. ஓய்யோ பன்சோன் செத்துட்டியா? ஆமா சரியா. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் நான் மறந்துட்டேன். அந்த கேப் மறந்துட்டேன். ஐயோ கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துருப்போம்ல. ஐயோ மீண்டுமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது மக்களே. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க போயிட்டீங்களா கேம் உள்ள? இல்ல ப்ரோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க ப்ரோ. பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணிட்டேன் சாரி பண்ணிட்டேன். அப்போ ஓகே திருப்பி பிளேயர் நம்ம வந்து இப்போ இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஆடலாம் மக்களே. நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் நல்லா தான் போச்சு. பட் அந்த ஜம்ப் ரோப் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லப்போனா. ஆமா ரொம்ப டக்குனு ரியாக்ட் பண்ண முடியல. அன்டிவைட்டிக்கு தான் சொல்லிட்டேனே நான். ப்ரோ இங்க இருக்கீங்க வாங்க டக்கு மாத்த முடிச்சலாம். கேம் முடிச்சலாம். Participants Squid Game X. You will be participating in a series of challenges. ஓகே சொன்னதே தான் சொல்லுவானுங்க. இந்த வாட்டி கிளாஸ் மேக்கர் வந்து ஜூபிட்டர் நாயக். ஓகே பிக்கிங் கேம் மோட்ஸ். ஓகே என்ன கேம் மோட்ஸ்? பென்டத்லான் ஃபர்ஸ்ட் பென்டத்லான். அதுக்கப்புறம் ஹைட் அண்ட் சீக். ஆமா ப்ரோ ஹைட் அண்ட் சீக் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. ப்ரோ எல்லாம் டிஃபரண்ட் கேம்ஸ் இந்த எதுவுமே சேம் கிடையாது. ஆமா இந்த ஸ்கைஸ் இங்க பாருங்க எல்லாமே கிளாஸ் பிரிட்ஜ் அப்புறம் டக் ஆஃப் எல்லாம் வேற கேம்ஸ். ஓகே போட்டோ எடுத்தாச்சு வாங்க டக்குன்னு. ப்ரோ இந்த தேவ் நம்பர் பாஸ்ன்றான் போன கிளாஸ் மேக்கர் இந்த கேம்லயே வந்திருக்கான். A few minutes later. ஓகே இந்த மாதிரி. ஓகே மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸை தாண்டி ஒரு புது கேம் அதாவது ஹைட் அண்ட் சீக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீம் ரெட். என்ன ப்ரோ? ப்ளூ டீம் ப்ரோ. The rules of this game are simple. Blue team find the exit door or hide until the timer runs out. Red team eliminate a blue player before the time. நான் வந்து இல்ல வாய்ப்பு இல்ல. எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ரோ சொல்ல கேளுங்க அதான் நல்லது. ஸ்விட்ச் டீம் கொடுத்து டக்குவாங்க. இல்ல எனக்கெல்லாம் ப்ளூ கலர் பிடிக்கலப்பா. கொஞ்சம் நில்லுங்க. சரி நான் உங்களை மட்டும் கொல்ல மாட்டேன். நீங்களும் வாங்க. ஓகே டான்ஸ் பண்ணலாமா? வெயிட் பண்ணு. டேய் ப்ரோ I want 2 members of please bro. ஷமான் the gods of heaven and ஷமான் தான் வந்து ஃப்ரண்ட் மேன் போல. ப்ரோ நீங்களும் ரெட் டீம் தானே? எவன் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க டக்குன்னு. ப்ரோ ப்ளூ டீம் ப்ரோ என்ன ப்ரோ பண்றது? போங்க ப்ரோ. அவ்வளவுதான் நான் வந்து ஹண்ட் வைட்டியை கொல்ல போறேன்.
ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கொல்லாதீங்க ப்ரோ. ஆனா வேற எவனாச்சும் கொண்டுவானே, வேற எவனாச்சும் என்ன கொண்டு. ரோல்னா இப்போ ரெட் டீம் வந்து ப்ளூ டீம் வந்து கொல்லணும், ப்ளூ டீம் வந்து எஸ்கேப் பண்ணணும். அதான் வந்து வேலை ப்ரோ மக்களே. ஓகே மக்களே, இன்னைக்கு நான் வந்துட்டு வைட்டியை கொல்ல போறேன். நீங்க முடிஞ்சா எங்கிட்ட தப்பிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதான் நான் சொல்ல வருது. சரி ஓகே ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ ஆனா நான் இப்போ கொல்லனா நான் ஃபுல்லா இந்த கேம் விட்டு எலிமினேட் ஆயிடுவேன். இல்ல நான் ஒரு ப்ளூ பிளேயரை கொன்னா நான் சர்வைவ் ஆயிடுவேன். சாரி. ஆமா ஆமா ஓகே ஓகே. நீங்க ஒருத்தர கொல்லணும். அது ஹாண்ட் வைட்டியா தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ 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 சமையல் திக்கு திக்குன்னு இருக்கு. ஐயோ ரெட் டீம் போச்சு போங்க. செத்த செத்துட்டீங்களா? இல்ல சால ப்ரோ எங்க ப்ரோ கொல்றீங்க? நான் தான் ப்ரோ என்ன தனியா விட்டாங்க ப்ரோ. என்ன போங்க ப்ரோ நீங்க. டேய் எங்கடா? வந்துட்டோம். ஓகே மக்களே, நம்ம ஹண்ட் வைட்டியை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஒரு பிளேயரை வந்து துரத்திட்டு இருக்கோம். அவரும் வந்து நம்மக்கிட்ட மாட்டுவாரான்னு கன்ஃபார்மாக தெரியல. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஹண்ட் வைட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.